ஆனா பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து பார்த்தா அவங்க மகளையே நிக்க மேடையில உட்கார வச்சிருக்காங்க. இனி காடை வெட்டியார் அவர்களோட பேரை பயன்படுத்தாம ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களால கட்சி நடத்த முடியும். நான் பொறுப்பாளர்கள்ட்ட காசு வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்துன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அன்புமணி அவர்கள் கட்சி நடத்த காசு இல்ல, எங்களுக்கு செலவு காசு இல்ல, காசு போடுங்க, ஒரு QR கோடு காமிச்சு இதுல 5 ரூபா போடுங்க, 5 ரூபாயில 1 கோடி போட்டாலும் உள்ள இழுக்கும், எவ்வளவு வேணாலும் போடுங்க, கட்சியில நிதி இல்லைங்கிறாரு. அப்ப பையனை அடிக்கணும், படிக்காம அடிக்கணும்னா 20 வருஷமா திருந்தாத பையன் இந்த 2 மாசத்துல தெரிஞ்சிருவாரா? குடும்பத்து பெண்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அவ்வளோ வந்து எதுக்கு வந்து பிற்போக்குத்தனமா யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஆணாதிக்கம் இருக்குதான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து பார்த்தா அவங்க மகளையே நிக்க மேடையில உட்கார வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்க மகளை உட்கார வைக்கிற நீங்க 20 தியாகிகள் இருந்தாங்கல்ல, அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்க ஏதாவது சீட்டு கொடுத்து நிக்க வைக்கலாம்ல, ஏன் அதை பண்ணல? அன்புமணி அவர்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருக்கக்குள்ள மெடிக்கல் சீட் 5 சீட் ஃப்ரீயா தானே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க மக்களுக்காக நீங்க கொடுத்துருக்க வேண்டியது தானே. அதை நீங்க அப்படியே அரசியல் லாபமா மாத்திட்டு காசா மாத்திக்கிட்டீங்க. நீங்க உங்களுக்கு காசும் பணமும் தான் முக்கியம். இப்போ வரையும் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஐயா சொல்றாரு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு எதுக்கு போறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்ப சாவுவேன், நான் செத்த அந்த கட்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி போறாருன்னு சொல்றாங்க. இதே தானே எங்க அப்பாவுக்கும் பண்ணாங்க. இவர் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிக்கு பிரச்சனையா இருக்கு, நம்ம வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவரு எங்க அப்பாவை கொண்டாங்க. நீங்க வந்து உங்க அப்பாவை கொண்டாங்க அப்படின்றீங்க. அவங்க ராமதாசும் சரி அன்புமணியும் சரி ஒவ்வொரு வார்த்தை நிறைய முறை வந்து குருவை வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. இல்ல எங்கேயுமே புகழ்ந்து பேசவே இல்லையே. அவங்க புகழ்ந்து பேசுறதுக்காக காரணம் என்னன்னா, காடை வெட்டியார் அவர்களை ஓரம் கட்டிட்டோ அவரோட புகழை மறைச்சிட்டு இவங்களால அரசியல் பண்ண முடியல. அது ஒரு 5 வருஷமா ட்ரை பண்ணாங்க, தொடர் தோல்வியை தான் சந்திச்சாங்க. அதான் சொல்றோம்ல, 2016 15% வாக்கு வச்சிருந்த பாமக இன்னைக்கு வந்து 2% கீழே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட புகைப்படத்தை போடக்கூடாது, அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு திரு ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி அவர்களும் வந்து எல்லா பொதுக்குழுவிலும் அவங்க வைக்கிற எல்லா கூட்டத்திலுமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நடத்த மாநாடு, மகளிர் மாநாடா இருக்கட்டும், இவர் நடத்த பொதுக்குழுவா இருக்கட்டும், அவர் நடத்த பொதுக்குழுவா இருக்கட்டும், மகாபலிபுரம் மாநாட்டை எல்லா இடத்தையும் காடை வெட்டியார் அவர்களோட பேரை சொல்லும் போது மட்டும்தான் இவங்களுக்கான கரகோஷங்களே அங்க இருக்குது, இவங்களுக்கான வரவேற்பே அங்க கிடைக்குது. காடை வெட்டியார் அவர்களை மறைச்சிட்டு ஐயானாலேயோ இல்ல அன்புமணி அவர்களாலே அரசியல் பண்ண முடியல. இன்னைக்கு ஐயா வாழ்கின்ற காலத்தையும் வந்து காடை வெட்டியார் அவர்கள் வந்து ஒரு மாவீரனாவும் தெய்வமாவும் ஆயிட்டார். எங்க சமுதாய மக்களுக்கு குலதெய்வம் ஆயிட்டாரு. அதை ஒத்துக்க முடியல அவங்களால. அதை இப்ப மறைக்க முடியாததுனால அவரோட பேரை பயன்படுத்துறாங்க. அவரோட பேரை பயன்படுத்தாம இனி காடை வெட்டியார் அவர்களோட பேரை பயன்படுத்தாம ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களால கட்சி நடத்த முடியாது. அது ஓப்பனான உண்மை. இப்போ அதனாலதான் அவங்க பயன்படுத்துறாங்களே தவிர அவரோட புகழை ஓங்கி தூக்கி பிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு லாபம் சேர்க்கணுன்றதுக்காக கிடையாது. அப்படி பண்ணணும்னா இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால என் மக்கள் என்ன பலன் அடைஞ்சிட்டாங்க? இவங்க வச்சிருக்க வன்னியர் கல்வி அறக்கட்டளையில ஏன் இலவச கல்வி கொடுக்கல? வன்னியர் கல்வி இன்னைக்கு இத்தனை நாள் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த 2 மாசமா தொடர்ந்து என்ன சொல்றாரு, என்ன எந்த விதத்திலயும் வந்து மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாரு, என்ன வந்து அறைக்குள்ளேயே பூட்டி வைக்க ட்ரை பண்றாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்துட்டாரு. அவர் தனியா போயிட்டார், இவர் தனியா போயிட்டார். இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் நேற்று நடந்த பொதுக்குழுல சொல்லிருந்தாங்க, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில இலவச கல்வி கொடுக்குறேன்ட்டு. ஏன் கொடுக்கல? இவங்களுக்கு வந்து இவங்க கட்சி வந்து இவங்க குடும்பத்தை தாண்டி போயிடக்கூடாது. ராமதாஸ் அவர்கள் குடும்பம்னா அவரோட பொண்ணுங்க, அவரோட பையன், அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். அவரோட சொந்த மருமக கட்சியில வரதே அவருக்கு பிடிக்கல. வாரிசு அரசியல் தப்பு தான் வச்சுக்கலாம். அன்புமணி அவர்கள் அது அவர் ஒரு சைடுல அவர் பொண்ணு அவரோட மனைவியை கூப்பிட்டுறாரு, இவரோட பொண்ணை கூப்பிட்டுறாரு. குடும்பத்துக்குள்ள கட்சி இருக்கும். குடும்பத்துக்குள்ள கட்சி மட்டும் இல்ல, கட்சியில வர பதவியில இருந்து ராஜ்யசபா சீட்ல இருந்து மந்திரி சீட்ல இருந்து எல்லாமே இவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியில இவங்க கூட்டணி போகும்போது ஒரு அமைச்சர் சீட்டு கொடுத்திருந்தா மந்திரி சபையில வந்து சீட்டு வேணும்னு கேட்டிருந்தா அன்னைக்கு கொடுத்திருந்திருப்பாங்க. ஒரு ஏழை வன்னியர் வந்து அமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனா அதை வந்து ஐயா கேட்கவே இல்லை. ஐயா கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, என் பையன் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி தான் அவர் வாங்கினார். அன்னையில இருந்து இவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும்தான் இவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர என் சமுதாய மக்களுக்கு இவங்க எதுவுமே பண்ணல. நிழல் பட்ஜெட் போடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்க ஏன் வந்து இவங்க நடத்துற வன்னியர் கல்வி அறக்கட்டளையில வெள்ளை அறிக்கை குடிக்க வேண்டியது தானே? எத்தனை சமுதாயம், எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, வன்னியர் சமுதாய மக்கள் இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் இலவச கல்வி கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து அன்புமணி அவர்களுக்கோ இல்ல ராமதாஸ் அவர்களுக்கோ திராணி இருக்கா? அதுல வந்து நாங்க இவ்வளவு பேரை பழிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு? வன்னியர் நலன் சார்ந்து இவங்க பண்ணாம இருக்கிறதுனால தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கட்சி? இது ராமதாஸ் அவர்கள் மட்டும் தனியா உருவாக்கல. வன்னியர் சங்கம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி 25 பேர் தியாகம் பண்ணி தான் பாட்டாளி மக்களுக்கு ஒரு கட்சி உருவாச்சு. அந்த 25 பேர் உயிரை தியாகம் பண்ணாங்களா? அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது நாங்க வந்து கஷ்டப்படுறோம், நாங்க வந்து இன்னைக்கு அரசியல் அனாதையா நிக்கிறோம் யாராவது சொல்றாங்க? ஆனா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து நான் பொறுப்பாளர்கள்ட்ட காசு வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்துன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அன்புமணி அவர்கள் கட்சி நடத்த காசு இல்ல, எங்களுக்கு செலவு காசு இல்ல, காசு போடுங்க, ஒரு QR கோடு காமிச்சு இதுல 5 ரூபா போடுங்க, 5 ரூபாயில
இல்ல 1 கோடி போட்டாலும் உள்ள இழுக்கும், எவ்வளவு வேணாலும் போடுங்க, கட்சியில நிதி இல்லைங்கிறாரு. அப்ப எவ்வளவு தியாகிகள் வந்து இந்த சமுதாயத்துல இருந்தவங்க முன்னோடிகள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துக்காக வன்னியர் கல்வியர் கட்டளையில சொத்தை கொடுத்திருக்காங்க. அந்த சொத்தெல்லாம் என்னாச்சு? அவங்க கொடுத்த நிதி என்னாச்சு? அதுல இருந்து வர வாடகை என்னாச்சு? அது ஏன் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளவு 16 குற்றச்சாட்டு சொல்றாரு. அவதூறா பேசுனதுல நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அந்த பாட்டில் தூக்கி அடிச்சது, அவங்களை வந்து மைக்கு தூக்கி போட்டது, பைத்தியம் சொன்னது. ஆனா ஏன் அவர் பண்ண ஊழல் வழக்கை எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாரு? வன்னியர்களோட வயிற்றுல அடிச்ச விஷயத்தை ஏன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பேச மாட்டேங்கிறாங்க? இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பத்தி அதுதான் அரசியல்னா, அவங்க 2 பேரும் ஒரு ரூமை லாக் பண்ணிக்கிட்டு 2 பேர் கையில காலில் மாத்தி விழுந்துங்க, இல்ல அடிச்சுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, வெளியில ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியில வந்து நீங்க கட்சியை நடத்துங்க. அது அப்படி முடியலையா? 25 தியாகிகள்கிட்ட கட்சியை கொடுத்துருங்க, அவங்க கட்சியை நடத்திட்டு போட்டோம். அதை விட்டுட்டு எதுக்கு வந்து திருப்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம்? இவங்க சண்டை போடுற மாதிரி டிராமா தான் பண்றாங்க. அது வந்து வெறும் அரசியல் நாடகம் தான். ஒரு முடிவு எடுக்கணும்னா அன்புமணி கட்சியை விட்டு நீக்கிட்டு போக வேண்டியது தானே? 10 நாள் முன்னாடி என்ன சொல்றாரு? அவர் தனி கட்சி என்ன ஆரம்பிச்சுக்கிட்டு போட்டுமேன்றாரு. அப்ப பொதுக்குழுல வந்து 16 குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழு வந்து இவர் பண்ண 16 குற்றச்சாட்டை சொல்றாங்க. நடவடிக்கை ஐயா எடுக்கணும்னு சொல்லும் போது ஐயா ஏன் நடவடிக்கை எடுக்காம அதுல இருந்து தயங்குறாரு? அப்ப பையன் பாசம் தடுக்குதாங்க. இதே குற்றச்சாட்டை வேற யாராவது இந்த கட்சி விட்டு நீக்கிருப்பாங்கல்ல. இப்ப ஏன் அன்புமணிக்கு என்ன பதில் சொல்றாரு? அவர் செஞ்ச ஊழல் வழக்கை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அப்ப பையனை அடிக்கணும், வலிக்காம அடிக்கணும்னா 20 வருஷமா திருந்தாத பையன் இந்த 2 மாசத்துல திருந்திருவாரா? இவர் என்னன்னா அவரோட பலத்தை காமிக்கணும். நான் தான் தலைவர். இவருக்கும் பதவி வேறு தான், அவருக்கும் பதவி வேறு தான். 2 பேருக்கும் பதவி வேறியும் பணம் வேறியும் தான். என் சமுதாயத்தை முன்னேற்றணும்ன்றது எந்த ஒரு எல்லளவு கூட 2 பேருக்குமே எண்ணம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா என்ன பண்ணிருக்காங்க இதற்கு? நீங்க சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் நீங்க இருக்கீங்க. இந்த சமுதாயத்தோட நலனுக்காக அன்புமணி அவர்கள் செஞ்ச ஒரு தியாகத்தையோ ஒரு நல்ல விஷயத்தையோ சொல்லுங்க. இல்ல இப்போ எங்க சமுதாய மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறதுனால மாவீரன் காடுவெட்டி அவர்களோட வழியில நாங்க தனியா ஒரு அமைப்பு கட்டமைச்சு வர எலெக்ஷன்ல வந்து எங்க சமுதாயம் சார்ந்து எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுப்போம். எங்க சமுதாயம் சார்ந்து நாங்க ஒரு அமைப்பு கட்டமைப்போம். அந்த அமைப்பு கட்டமைச்சு சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்வோம். இத்தனை நாள் நாங்க தனியா செஞ்சிருந்தோம். இப்ப நாங்க ஒரு அமைப்பு கட்டமைச்சு மாவீரன் காடுவெட்டி அவர்களோட வழியில அவரோட கொள்கைகளை பின்பற்றி நாங்க வந்து செயல்படுவோம். அதுதான் சொல்றேன், எங்களோட நலன் சார்ந்து எது இருக்குதோ அதுதான் நாங்க 10.5 எங்களோட தன்மான பிரச்சனை. 10.5க்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். 10.5 வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஏழமா பேசினாலோ இல்ல ஆளுகின்ற கட்சி அதுக்கு எந்த ஆதரவும் செய்யலாம் எல்லாருமே நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம். அதுக்கான போராட்டங்கள், அறவழி போராட்டங்களா இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டங்களா இருந்தாலும் சரி, லீகல் பட்டியல் எல்லாத்தையுமே நாங்க தொடர்ந்து செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கோம்.